நேற்று வளர்பிறை பஞ்சமி நம்ம வராகி அம்மனுக்கு நைட்டு தான் பூஜை போட்டது. ஏன்னா அவங்க 20 தெய்வம் நம்ம நைட்டில் தானே பூஜை பண்ணோம். நைட்டு 8 மணிக்காக தான் அந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன் கரெக்டாக நான். வெள்ளை நூல் வந்து நல்லா மஞ்சளை நினச்சி எடுத்துகிட்டு 11 விரல் மஞ்சள் வச்சு நல்லா கட்டிட்டேன். எனக்கு பூவெலாம் கட்ட தெரியாது. ஃபஸ்ட்டு வாட்டி கட்டும்போது விழுந்துருச்சு. அப்புறமா கொஞ்ச நேரம் யோசித்து கட்டணுன்னு அழகாக வந்துருச்சு. கட்டி ரெடி பண்ணி வச்சுட்டு தேங்காய் உடைக்கும் போது என்ன நினச்சேன்னா அழகாக உடஞ்சது. என்னென்னா ஒரு பக்கம் பெருசாக ஒரு பக்கம் சின்னதாக உடஞ்சது. ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக நீட்டாக உடஞ்சது. பரவாயில்ல இருக்கட்டும், இதே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தேங்காயிலையும் வந்து குங்குமம் மஞ்சள்லாம் வச்சுட்டு ஒரு தட்டில் வந்து பச்சை அரிசி பரப்பி நான் தேங்காய் வச்சு நல்லெண்ணெய் விட்டு சிகப்பு திரி போட்டு தான் சாமிக்கு விளக்கேற்றினேன். சாமிக்கு பிரசாதமாக எதுவுமே பெருசாக வைக்கலாம், அவங்களுக்கு பிடிச்சது மட்டும் தான் வச்சுருந்தேன் நான். பையனுக்கு வர எக்ஸாம் போகிறதுனால அவனையும் கவனிக்கணும், நம்ம இதையும் பார்க்கணும், நம்ம வீட்டையும் மெயின்டைன் பண்ணணும். கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஆனால் செய்யும் போது மன திருப்தியாக இருக்குது. எல்லாமே நமக்கு உட்காந்து நைட்டில் பண்ணும்போது நான் கற்பூரம் கட்டும் போது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஏன்னா வந்து நைட்டு 9:30 மணிக்கு நம்ம கற்பூரம் கட்டும்போது நம்ம என்ன நினைப்பாங்களோ பக்கத்து வீட்டில்ன்ற மாதிரி இருந்து. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒன்றும் தப்பாக ஒன்றும் கும்பிடல, நம்ம சாமி தானே கும்பிட்றோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி எனக்கு வராகி அம்மனும் முருகனும் எனக்கு அவ்வளோ முக்கியம். ரொம்ப கஷ்டத்தில் இருந்தப்போ, ரொம்ப பிரச்சனை இருந்தப்போ அம்மா தான் கை கொடுத்து தூக்கி விட்டாங்க. இதுக்கான லாங் வீடியோ விட்டுருக்கேன், டைம் இருந்தால் பாருங்கள். பாய்.